ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2025. நியூ இயர் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி வீட்டில் எப்படி கம்மியான செலவில் டேஸ்ட்டான பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முதல்ல 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி தனியாக பூண்டு தனியாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லை 2ஐயும் சேர்த்து கூட பேஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட விஷ். அதுக்கப்புறம் 3 தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தயிர். அப்புறம் பிரியாணி மசாலா. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஆஸ் யூஷுவல் என்னென்ன போடுவோமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெய், இதெல்லாம் தான் வச்சு பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சீரக சம்பா ரைஸ் 3 உலக்கு எடுத்திருக்கோம். ஒரு உலக்குக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதை நல்லா நம்ம பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியோ நல்லா ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் மட்டனை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை தனியாக வடிகட்டிடுங்க. அந்த தண்ணியை ஊற்றிடாதீங்க, அதில் தான் டேஸ்ட்டே இருக்குது. குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றிக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடய ஸ்மெல் அதில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 4 பச்சை மிளகாயையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் அப்புறம் வெங்காயம் பேஸ்ட், சின்ன வெங்காயம் பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, டேபிள் சால்ட்டு தான் போடுறோம். 3 உலக்குக்கு 3 டேபிள் ஸ்பூன். ஏற்கனவே கொஞ்சம் கறியில் போட்டிருப்போம் உப்பு, அதுக்கேற்ற மாதிரி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளி போட்டு அதையும் நல்லா அதோட தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வைங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சிக்கன் பிரியாணிக்கு ஒரு மசாலா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு கொடுத்துருந்தேன். அதே மசாலா தான் இந்த மட்டன் பிரியாணிக்கும் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்ததில் புதினா மல்லியிலே கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த கறியை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த அடியில் சட்டி பிடிக்கக்கூடாது இந்த மசாலா. அப்போ நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் அளவு கரெக்ட் அப்படிங்கிறது அர்த்தம். அதை நல்லா மசாலா அந்த கறியில் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே அப்படியே சாப்பிட்றலாம் போல தான் இருந்துச்சு, ஆனால் என்னையை தான் சாப்பிட விடலை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தண்ணி இருக்குல்ல, அதை கறியை வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அது 1 டம்ளர் கிட்ட வருது, அதை ஊற்றிக்கோங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் 1.25 அளவு எடுத்து ஊற்றுறோம் டம்ளரில். அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நியூ இயர் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி மட்டும்தான் கேட்டால் இல்லை, மட்டன் கிரேவியும் வச்சுருந்தோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இது நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணால் அரிசி உடஞ்சி போயிடும். நாம் நறுக்கி வச்சுருந்த லெமனில் இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை நல்லா பிழிஞ்சிக்கோங்க. கடைசியாக தான் புழியணும், முன்னாடியே புழிஞ்சிடக்கூடாது. ஏன்னா பிரியாணி நல்லா உதிரியாக வர்றதுக்காக தான் நம்ம லாஸ்ட்டாக லெமன் புழியிறோம். லெமன் பிழிஞ்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு சைடிஷ்ஷாக மட்டன் கிரேவி, சிக்கன் சுக்கா, ஃபிஷ் ஃப்ரைஸ், அப்புறம் மீன் குழம்பு, சாதம், இதெல்லாம் நியூ இயர் ஸ்பெஷல். குக்கரை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஹோம்மேடாக அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலா, அப்புறம் கொத்தமல்லி புதினாவை நல்லா அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க.
நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ பிரியாணிக்கு சைட் டிஷ் நிறையா இருக்குது, ஆனாலும் ரைத்தா இல்லாட்டி எப்படி சாப்பிட்றது, அதனால் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.